தாலாட்டு பாட்டும் வரும். பஞ்சாபியர் அழும் குழந்தையை சமாதானம் செய்ய ஒரு பிரத்யேக ராகத்தில் பாடுவர். பஞ்சாபில் அவர் சங்கீர்த்தனம் செய்கையில் தெய்வீக நாமாவளியில் இத்தகைய ஒரு மெட்டை அமைத்தார். ஜெய சியராம் ஜெய ஜெய சியராம், ஜெய சியராம் ஜெய ஜெய சியராம். இத்தகைய வரிகளை பாடுகையில் சுவாமிஜி கற்பனையாக ஒரு தொட்டிலை ஆட்டுவதைப் போல அபிநயித்தார். அத்துடன் நில்லாது கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்த ஒரு சிறுவனை தூக்கி கொண்டு வந்து மேடையில் இருத்தி ஜெயகோவிந்தம் ஜெயகோபால் கேசவ மாதவ தீனதயாள் என்று பாட ஆரம்பித்து விடுவார். சங்கீர்த்தனத்துக்கு இடையே அவர் உணர்ச்சி பொங்க சொற்பொழிவை துவங்கி விடுவார். நடைமுறை சாத்தியமான உதாரணங்களுடன் உயர்ந்த உபநிடத கருத்துக்களை அவர் எடுத்து விளக்குகையில் சபையோர் மெய்மறந்து செவிமடுப்பர். ஆத்ம சக்தியுடன் கூடிய சொற்பொழிவு ஆகையால் சுவாமி சிவானந்தரது சொல்